இந்த நியூஸை கிளியராக பாருங்கள். போன வாரம் நியூஸில் இப்போ உலகத்திலேயே அதிக எண்ணெய் வளம் மிக்க நாடு வெனிசுலா அப்படின்னு போன வாரம் நியூஸில் நான் படித்தேன். ஆனால் இந்த அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, எங்கெங்கெல்லாம் எண்ணெய் வளம் இருக்கோ அந்த ஒவ்வொரு நாடாக டார்கெட் பண்ணி இவங்க போராட்டம் பண்ணது ஃபுல்லாகவே அதே மாதிரி நாடுகள் தான். ஈராக்கில் இவங்க கலவரம் பண்ணது, கடைசியில் அவங்க ஏவுகணை வச்சுருக்காங்க, அதை வச்சுருக்காங்க, இதை வச்சுருக்காங்க. ஒன்றுமே இல்லை. இந்த அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தி இவன் அந்த நாட்டை ஒரு அடையிறானாலே அந்த நாட்டை சுரண்டுறதுக்காக தான். அதாவது நம்ம ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திரம் வாங்கினோம் பார்த்தீங்களா, இவன் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு எந்தெந்த நாட்டில் வளங்கள் அதிகமாக இருக்கோ அந்தந்த நாடாக டார்கெட் பண்ணி கொள்ளடிக்கிறதுக்காகவே ஒவ்வொரு நாடாக கைப்பற்றிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அங்கே இருக்கிற எண்ணெய் வளங்களை எடுத்து இவங்க காசாக்கிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காசை அந்த கல்ஃப் கண்ட்ரிஸுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் ஆனதுனால அந்த நாட்டு மேலே இவங்க போர் தொடுக்காமல் இருக்காங்க. இல்லை வேறு ஏதோ ஒரு காரணம் சொல்லி உள்ளார போகாமல் இருக்காங்க. வெனிசுலாவில் போன வாரம் தான் படித்தேன். அதுக்குள்ளே தலைவர் கண்டுபிடிச்சிட்டானாம் அதிகப்படியான போதைப் பொருட்கள் கடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவில் கூட குஜராத் துறைமுகத்தில் அதிகப்படியான போதைப் பொருள்லாம் கடத்திக்கிட்டே இருக்காங்க. எப்போ இந்தியா பக்கம் வர போகிறீங்க ட்ரம்ப்?